ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சரகடி காசை பார்க்க போகிற சரகடி காசையில் நம்ம வித்யா பார்க்குற வேலை இருக்கே. வித்யா இருந்துட்டு நம்ம முத்துவோட நம்ம மீனாவோட வீடியோவை எடுத்து பார்த்துட்டு பாரு எவ்வளோ அழகாக சாப்பிட்றாங்க, பாரு எப்படி பண்ணுறாங்க, இது எப்படி இருக்குது தெரியுமா, ஏன் இந்த உலகத்தில் யாருமே சாப்பிட்டதில்லையா, யாருமே பண்ணதில்லையா, இது ஒரு ப்ரமோஷனாக இருக்குமோ, இவங்களோட ரொமான்டிக் கப்பல்னு சொல்லிட்டு அவங்கள சொல்லிக்கிறாங்களாமா. சரி பரவாயில்ல விடுங்க, நம்பிடுவோம் எல்லாரும் சேர்ந்து. இதை சொல்லிகிட்டே இருக்க டைமில் ரோகிணி வந்துட்டு இப்படி சொல்லி என்னை வெறுப்பேத்தாத அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்க டைமில் டக்குன்னு மீனா வந்துட போகிறான்னு சொல்ல மீனாவும் வந்து நிற்கிறாங்க. எப்படிப்பா அப்படின்னு சொல்லி பார்த்தா இவங்க பூ கொடுக்க போகிற வழியில் யாரோ ஒருத்தன் பார்க்குறான், யாரோ ஒருத்தன் துரத்தனான்னு சொல்லிட்டு பிச்சு அடிச்சுக்கிட்டு ஓடியாராங்க. ஏப்பா பார்த்தது துரத்தனெல்லாம் கரெக்டாக, அந்த பொண்ணு கழுத்தில் ஒரு மஞ்சள் கயிறு இருக்குங்கிறத பார்த்தியா, ஆனால் ரொம்ப நாளாக நீ ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்க, எப்படி 1 மைல் தூரத்துலேருந்து நீ ஃபாலோ பண்ண. சரி தம்பிக்கு ஏதோ கிட்ட பார்வை போல், அதனால் அப்படி இருக்குது சரின்ட்டு இதெல்லாம் ஒரு பக்கம் யோசிச்சா, இன்னொரு பக்கம் வந்துட்டு நம்ம மீனா பதட்டத்தோட பயத்தோட வந்ததை பார்த்தோன்னே ஷாக் ஆகிட்டாங்க. ஐயோ ஃபோனை மறடி அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இவங்க என்ன பண்ணுறாங்க, ஓப்பனாக வச்சுட்டாங்க. இதையும் பார்க்காத இந்த பக்கி பதட்டத்தில் கிளம்பி ஓடிடுச்சு. சரிப்பா நீ போயிட்டு வாப்பான்னு சொல்லிட்டாங்க. அந்த ஃபோனை கொண்டு போய் இப்போ போய் பீச்சில் போடுறியா இல்லையான்னு ஒரு கற்றுட்டாங்க. பீச்சில் போடணுமா, சரி கடவுள் இருக்கான் ஏதாவது ஒரு வழி பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இந்த துரத்தனை பையன் ஃபாலோ பண்ணிட்டு போனவர் திடீர்னு பார்த்தா முத்துவோட ஃப்ரெண்டோட தம்பியாங்க. அதான் நான் ஒரு பொண்ணை லவ் பண்ணுறேன்னு சொல்கிறாரு. அவர் பொண்டாட்டி லவ் பண்ணுறதை இவர்கிட்டயே போய் சொல்கிறாங்களாமா. இவர் வந்து அதுக்கு ஐடியா கொடுக்க போகிறாங்களா. டே கடைசியில் உண்மை தெரிஞ்சதுன்னா நீ ரொம்ப ஃபீல் பண்ணுவ, நீ உன் பொண்டாட்டியை கரெக்ட் பண்ணுறதுக்கு நீயே ஒரு ஐடியா கொடுக்குற பற்றியா, அங்கே நிற்கிற அந்த ரேஞ்சுக்கு போயிடும். அதுக்கப்புறம் எல்லாரும் சேர்ந்து சிரி ஒன்று அப்படியே பெட்ரோல் ஊற்றி ஏறி அந்த ரேஞ்சுக்கு போயிடும். சரி பரவாயில்ல விடுங்க, இது ஒரு ஃபன்னு என்டர்டைன்மெண்ட்டான சீன். ஒன்றும் இல்லாத விஷயத்துக்கு மீனா பயந்து போகிறாங்க, அதுதான் விஷயமே அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இன்னொரு பக்கம் ரோகிணி வந்துட்டு பகல் கனவு கண்டுட்டு மனோஜினை விட்டு போயிடாதான்னு கதறாங்க. ஓகே.